பைத்தியம் உனக்கு. மாமனார் வீட்டுலதான் இருந்தானா? இருந்தானா? என்ன விருந்து, என்ன பேச்சு, என்ன உல்லாசம், என்ன திட்டம்? தம்பி, நான் தான் சொன்னேனே, அக்காளும் தம்பியும் திட்டம் போட்டு செய்த வேலை அவ்வளவு. தம்பி ராமு, தம்பி ராமு, வந்துட்டியாப்பா? வந்துட்டியா ராஜா? ஏன் தம்பி, என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டு அக்காவை எப்படி தவிக்க விட்டுட்டு போலாமாப்பா? என்னடி நடிக்கிற? புருஷனை விட உனக்கு தம்பி தானே முக்கியம். இவளை கட்டிக்கிட்டது உன் தலை விதிடா தம்பி, தலை விதி. ஏண்டி நீலி, உங்க அப்பனுக்கு 2ஆம் தாரமா வாழ்க்கப்பட்டனே, அந்த பாவத்துக்காவது எனக்கு 100 ஏக்கர் நிலம் கொடுக்க கூடாது? உனக்கு 100 ஏக்கரு, உன் புருஷனுக்கு 100 ஏக்கரு, எல்லாத்தையும் எழுதி கொடுத்தா என்னடி கேடு இந்த பயலுக்கு? இப்பவே நான் எழுதின பத்திரத்துல கை நாட்டு போடணும். மறுத்த என்னடா முறைக்க? ஐயோ, அடிக்காதீங்க. இவனை நீங்க அடிச்சிருக்கிற அடி கடவுளை மாட்டை விட கேவலம் இல்லையா? தாய் தகப்ப இல்லாதவனாச்சு. எங்க குலத்துக்கே இவன் ஒருத்தன் தானே இருக்கான். இந்த சொத்து தானே உங்களுக்கு வேணும், எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கங்க. எத்தனை கையெழுத்து வேணுமோ போட சொல்றேன். ஆனா என் தம்பிய மட்டும் தயவு செய்து அடிக்காதீங்க. என்ன சொல்றான் இப்பவே கேளு. கேக்குறேங்க. சரி, என்ன சொல்லு தம்பி, உன் சொத்தை வேற யாருக்கும் கொடுக்க போற? ஒரு பக்கம் பார்த்தா சித்தி, அவங்க தம்பி, அதோடு உன் சொந்த அக்கா புருஷன் தானே அவங்க. கூட பிறந்த இந்த பாவி மேல மனசிறங்கி எப்படியாவது அவங்க சொல்றபடி கேளு. ராமு, ராமு, உன்னை இழந்துட்டு என்னால உயிரோட இருக்கவே முடியாது, இருக்கவே முடியாது. என்னடி கதை பண்ணிட்டு இருக்க? நாளைக்கு ரெஜிஸ்டாரை கொண்டு வர்றேன். அவன் மாத்திரம் கை நாட்டு போடல, அவன் உயிர் அவரதில்லை. அவனுக்காக யார் வந்தாலும் சரி, அவங்களும் ஒரு கை பார்த்துறேன். பாருடா, மீனாவை பாரு. நீ போனதுல இருந்து சோறு தண்ணி கூட இல்லை. அழுது அழுது உடம்பு அனலா கொதிக்கு. தூக்கத்துல கூட மாமா மாமான்னு புலம்ப. அம்மா, மாமா மறுபடியும் கிணத்துல போய் விழுந்திருக்கும். போய் எல்லா கிணத்தையும் பாருமான்னு அது அழுததும் கெஞ்சிறதும். அப்பப்பா தம்பி, எந்த துன்பத்தை தான் நான் தாங்கும்? மீனா, மீனா, அது பாரு, மாமா வந்துச்சு பாருமா, பாருமா, அது மாமாவும் பாருமா. மாமா, 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 அப்பா அடிப்பான் தானே என்னை விட்டுட்டு போன. ஏன் மாமா, அம்மா நீ போய் சொன்னாங்க, பாவம் நான் அடி வாங்கினது பாரு, உடம்புலாம் காயம். மீனா, சும்மா இருமா. யாருன்னு வந்து என்ன பிரயோஜனம்? நான் வந்த வழி அப்படி. உங்க அம்மா பெண்களின் தெய்வம். கணக்கில்லாத சொத்து சுகமெல்லாம் இருந்தும் நீங்க சந்தோஷமா வாழ முடியலையே. ஏருக்கு மாறா ஒரு ஆம்பளை வீட்டுல. எத்தனையோ இயற்கை கோளாறுல இப்படி ஒண்ணு. யாரையும் ஒண்ணும் சொல்லாதப்பா. ஆனா நான் சாகுற வரையில நீ மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிடாது. போகலன்னு சொல்லு தம்பி. சொல்லுப்பா. சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்லு.
போக மாட்டேங்க. வாழ்வோ சாவோ இனி உங்களோட இருப்பேன். உங்களை சந்தோஷமா வாழ வைக்க வேண்டியது என் பொறுப்பு. தம்பி வாப்பா வா. சாந்தாவா வாமா வா உட்காரு. வயிறு வேலை முடிஞ்சுட்டேன். நீ போய் முகம் கை காலாலும் போயிட்டு வாமா. எங்க நான் கூட வச்சிருமா. உட்காரு சாந்தா. பரவாயில்லை உட்காரு. சாந்தா, என் மா வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாலே எவ்வளவு குறும்புத்தனமும் சுறுசுறுப்பும் படிச்சவனாவும் இருந்தான். இப்போ நல்ல வேலை செய்யறானே தவிர அந்த படிப்பு சுறுசுறுப்பு எதையும் காணும். நீதாமா அவன் மனசு புரிஞ்சு புத்தகம் கித்தகம் கொடுத்து படிக்க சொல்லி பழைய நிலைக்கு கொண்டு வரணும். ஓய்வு நேரமெல்லாம் இனிமேல அறிவு பசியை உண்டாக்கி 2 பேருமே மேதை ஆயிடுறோம். அப்படியே செய்யுமா. என்ன ரிஜிஸ்டர் ஆச்சா? நாரடிங்க ஐயாவை கூப்பிடுங்க. அலையப்பா இதோ பாதி தூரம் வந்துட்டேனே. கொண்டு வராம. தம்பி தம்பி, உங்க மாமா கூப்பிடுறாரு, வரீங்களா? சீக்கிரம் வாங்க. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்லப்பா. ஒன்னும் பேசாம அவங்க சொல்றபடி எல்லாம் கை நாட்டு போட்டு வந்துருப்பா. இந்த பத்திரத்தை படிச்சு பாத்தீங்களா? இல்ல. படிச்சு பாருங்க. படிச்சிட்டீங்களா? அத்தனையும் உங்களுக்கு மனப்பூர்வமா சம்மதம் தரேன். இல்ல. இது ரிஜிஸ்டர் பண்றதுல உங்களுக்கு இஷ்டமே இல்லையா? இன்னி கூட இஷ்டம் இல்லை. பின்ன என்னையும் வரவழைச்சிங்க? நானா வரவழைச்சேன். மிஸ்டர் கஜேந்திரன், என்ன இதெல்லாம்? மன்னிக்கணும், பையனுக்கு கொஞ்சம் புத்தி சரியில்லை. அடிக்கடி இப்படி மூல கோளாறு ஏற்படும். உள்ள அப்படி இருந்தா எப்பவுமே ரிஜிஸ்டர் செய்ய முடியாது. அப்படி செய்தாலும் சட்டப்படி செல்லாது. வாங்க போறோம். Come on. நீங்க நவீன சொல்றேன். சும்மா இருங்க. தம்பி எப்பா
மெதுவா, 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 பாத்து, பாத்து. ஐயோ, உடம்பெல்லாம் புண்ணா போச்சடா. எப்பா, தம்பி. எப்பா, அத்தா. இங்க வாயேப்பா, வாயா. இங்க போங்க, பாத்துக்கங்க, வாயா. அசையாதீங்க அசையாதீங்க. அவனே பிச்சு எடுத்து இருக்கிறான். நீங்க வேற அசைஞ்சீங்கன்னா ரொட்டி துண்டு மாதிரி சதை தனித்தனியா உண்டுரும். என்ன அநியாயம் ஐயா, பாவி பையன் சொந்த மாமேனு கூட பார்க்காம இந்த கதி பண்ணி வச்சு. அது வேற ஒண்ணு இல்லைங்க. இவரும் மருமகன் நினைக்கல, அவரும் மாமன் நினைக்கல. 2 பேரும் சேர்ந்து விளையாண்டு இருக்கிறாங்க. இவன் அடிச்சானே, அவன் உடம்புல இத்தனை கோடு விழுந்துச்சு ஐயா. அவருக்கு அடிக்க தெரியல. என்ன செல்லமா மொல்லமா அடிச்சாரு. பண்டிகளா ஒத்துக்கிறாரு. அவன் என்னடா வரி குதிரை மாதிரி பண்ணி வச்சிருக்கானே புலிப்பைய. அவன் கைய அடுப்புல வைக்கும். அது வரைக்கும் அவன் சும்மா இருந்தா தானே. அம்மா அவருக்கு மின்னல் மாதிரி பறக்கல, அடி ஒண்ணு கிட்டி மாதிரி விடல. அவனை பழி வாங்குறேன். இதுக்கு மேல காணாது. சும்மா இருங்க. தம்பி, மஞ்ச பத்து போடணும் பாப்பா. வேண்டாம், மஞ்சப்பத்து மாசக்கணக்காகும். பிஞ்சர் அள்ளி கொட்டுங்க. அது எரியுமையா? தெரிஞ்சாதான் அடங்கும். தலையப்பா, ஐயா, நீ போய் தொலையா. சத்தத்தை கட்ட வர போறான். யாரு? இந்த சவுக்கால் அடிக்கிறவனா? ஐயோ, என் உடம்புல சோறு இல்லம்மா. சிவன், 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 சிவன். யாருங்க சிவன் குட்டா? கோழி கூவல, அதுக்குள்ள உங்க கூவல. போய்யா. இத பத்தி நான் கவலைப்படாத. அவன் டிஃபன் கொடுக்க மாட்டான். ஆமா ஆமா, நாம போவோம். இரு அவன் கொடுக்க மாட்டானா டிஃபன் இங்க வராதான்னு பாக்குறேன். ஏய், என்ன சொன்ன? என்னயா என்னயா சொன்ன? கோழி கூவுதா? இப்ப முட்டை கூ. இப்ப வா. ஏய், எத்தனை நாளா இந்த அக்கா வேலை செய்யற இடத்துல ஆவல் விளையாட்டுல? ஏய், எப்படி இருக்கு? குஞ்சு கூவ சொல்லட்டுமா? ஒழுங்கா டிஃபன் சேரும்ல? முடியாது. சீக்கிரம். எப்படி மாமா என் கை? ஏய், இன்னுமா கொண்டாடல? ஏய், இவ்வளவுதானா? 4 முட்டை தோசை போடு, சீக்கிரம். அதை ஏன் கேட்கிறேன்? தம்பி கையில சவுக்கு எடுத்தது வெளியிருந்து பாஞ்சது பாரு. வீடு பூரா ஐயோ அம்மா அப்பா இதே சத்தம் தான். என்னடா சிரிப்பு கிண்டல்? கொழுப்பா வாங்கின உரம் மறந்து போச்சு. ஆ? உரம் மறந்து போச்சு. ஏண்டா? அக்கா மீனா இவங்க 2 பேர் முகத்திலையும் நிரந்தரமா சிரிப்பு உண்டு பண்ணி. அதுக்காக எங்க அம்மா நிரந்தரமா கண்ணீர் விடணுங்கிறியா? ஆள் மாறாட்டம் எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? எத்தனை நாளைக்கு நான் இப்படி இருக்கிறது? எங்க அம்மா பார்க்க வேணாம்? நான் சொல்றத கேளு. உடனே போய் நீயே நேரடியா ராமன்ற ஆளை எப்படியாவது அந்த பொறுப்பு ஒண்ணு சேர்ந்து பொறுப்பு இல்லாம அவன் ஓடுனா நல்ல வாழு நல்ல ஆளு. உன்ன கேளு. இந்த விஷயத்தை போலீஸ் கிட்ட சொல்ல முடியுமா? ஐயோ போலீஸ் வேண்டாம். வேற யாரையாவது அனுப்பி தேட சொல்ல முடியுமா? வேற யாரையும் நம்ப கூடாது. நான் உன்னைத்தான் நம்பணும். அப்ப நீதான் போய் கண்டுபிடி. ஐயோ என்னடா இது பெரிய குண்டை தூக்கி தலையில போடுற. நீ ராமனை கண்டுபிடிச்சு கொண்டாடல, நான் இங்க இருந்து யாருக்கும் சொல்லிக்காம ஓடி போயிடுவான். சரிதான். ராமர் சீதையை தேர்றதுக்கு அனுமார் அனுப்பிச்சாரு. நீ என்ன அனுப்புற? ராமனை தேட. அவர் தலகாணி கனையாடி கொடுத்தாரு. நீ என்ன கொடுக்குற? இப்போ உனக்கு உததான் கொடுக்க போறேன். நான் அங்கேயே வாங்கிக்கிறேன். குடு விடு. வாங்க வாங்க. பிரசாதம் பிரமாதம். நானும் உங்களோட சேர்ந்து முதிக்கவா? உங்களுக்கு வராது. இது கும்பல ஆட்டம். பரவாயில்ல, நான் ஆடாத ஆட்டமா? அதெல்லாம் ஒரு காலம். சரி கைத்த கொட்டாங்க. ஐயோ கைத்த
பையனை கொடுத்து கையில கூட சொன்னா என்ன சேர்த்து கத்துறிய சுத்துறிய ஐயோ 2 பேரும் விடியா அப்பா வந்துட்டு அதான் கடக்கா விடு போலவே கிளவே ஐயோ விடியா அப்பா பார்த்தாருன்னா பார்த்தானே நீ அப்பா பிடிச்ச அப்பா அப்பான்னு கோச்சு ஓட்டுற பூச்சி காட்டுற நான் யார் தெரியுமில்ல ஜமீன்தார் ராமுடைய ஸ்டேட் லாட்டரி ஐயோ செக்ரட்டரி என்ன ஜமீன்தார் செக்ரட்டரியா சின்னவாட் நான் நினைச்சேன்னா உங்க அப்பா கோட்டையா கிழிப்பேன் சீட்டியா கிழிப்பேன் யோ நிறுத்தியா கஜேந்தர் மேனேஜர் எங்க அப்பன் உன் சீட்டையும் உன் ஜமீன்தார் சீட்டையும் சேர்த்து கிழிப்ப அது அந்த காலம் இப்ப மூச்சு விட்டா கதவு பிஞ்சுக்கும் முதுகு பிஞ்சுக்கும் ஐயோ அப்பா கொலையிட்டு வர உங்க அப்பன் வந்து ஒழிச்சுக்கையா இங்க ஒழிச்சு இந்த போயா தெரியாது ரஞ்சி ஒரு கதையை கேட்டியா தோல் உறிஞ்சு போச்சு எனக்கா நான் சொன்னேன் கடவுள் புண்ணியம் ஏன் முதுகு தோலை தப்புச்சு அவன் தான் பழைய பயலா பார்க்கிறான் யம பயலா இருக்கிறான் யாரப்பா எம்மா அந்த ராம பைய இருக்கிறானே அவன் மாமன் அடிச்சிருக்கிறான் பாரு மாசக்கணக்கு அடிப்பான் போல இருக்கு ஐயோ உங்க உடம்பு கொண்டு இல்லையப்பா எனக்கு முதுகுல தோல் இல்லைன்னு விட்டுட்டானே என்னமோ தெரியல அதுக்குள்ள எந்த பையன் வந்து சொன்னா உனக்கு வந்துப்பா ஆ. வந்து இது என்ன முதல்ல மாதிரி மூச்சு விடுற என்ன தேடுற இல்லப்பா ஆ. சாமி வந்து சொல்லிட்டப்பா சாமியா ஆமாப்பா கிணவுலையா ஆமாப்பா படுத்து தூங்கும் போதா ஆமாப்பா பகற்கனவா ஆமாப்பா பகல்லையே கதவை திறந்து வச்சுட்டு தூங்குறியா ஆமாப்பா ஆஹா. இல்லப்பா என்னாச்சு நேராவே வந்து சொல்லுச்சு ஆ? கடவுள் நேரா வந்து சொல்லிச்சுதா ஆமாப்பா. என்ன துரோகம் இது 25 வருஷம் இதை விடு 25 வருஷமா நான் பூஜை பண்ணிட்டு பாரு என்கிட்ட கனவுல கூட வந்து சொல்லாத அந்த சாமி 9ஆம் நம்பர் எதுன்னு தெரிஞ்சு வந்து உன்கிட்ட சொல்லி இருக்குது இல்ல துரோகம் துரோகம் பச்சை துரோகம் கடவுளே ஆண்டவனே அப்பனே இது உனக்கு நியாயமா நான் என்ன உனக்கு துரோகம் பண்ணுனேன் 25 வருஷமா நான் பூஜை பண்ணி இருக்கிறேனே இவ்வளவு பெரிய வீட்டுல நான் இருக்கிற நேரத்துல வந்து சொல்லாம என் மகளிடத்துல வந்து சொல்லி இருக்கிறியே உன்னுடைய தயவையும் தார ஆண்டவனே ஆண்டவனே இங்கேயா இருக்கிறீங்க சவுக்கடி நடக்கிற இடத்துல உங்களை தேடுறாங்களே பகவான் எங்க இருந்து வருதோ மலையிலிருந்து வருகிறேன். நீலகிரி மலையில இருந்தா இருக்கலாம் கோட்டுல இருந்து தெரியுது இப்ப டிக்கெட்டு கிடைக்கிறது இல்லையே எப்படி வந்தீங்க திருட்டுறையிலிருந்து. அப்படித்தான் இருக்கணும்னு நினைச்சேன் பகவான் எப்படி வேணாலும் வரலாம் ஏம்மா இவருதான் தினசரி வந்து உங்களுக்கு காட்சி கொடுத்துட்டு போறாரா தாத்தா சீ பக்தா உன் பக்திக்கு மெச்சி. என் பக்திக்கு மெச்சி தினசரி என் மகளுக்கு வந்து காட்சி கொடுத்துட்டு போறீங்களா சுவாமி ஆமா மகனே, ம்ஹும். அப்பன் செய்த புண்ணியம் ம், மகளுக்கு பலன். ம், இதுவே கர்மம் தர்மம். ம்ஹும். அப்படியானா எனக்கு விமோசனமே கிடையாதா ஏன் இல்லை, உன் மகளை எனக்கு மனம் செய்தவை புண்ணியம் போதும். சுவாமி ஏன் ஆரம்பத்துல இருந்து சுவாமி மோதிக்குது முட்டிக்குது ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குது ஏன் வளர்றீங்க எப்படி இல்லை, இதுதான் என் முதல் சத்தியமாக. சஷ்டியப பூர்த்தியா முகத்தை பார்த்தா அப்படித்தான் தெரியுது ஏன் சுவாமி சிரிக்க மாட்டீங்களா அதிகமா யாருக்கும் அனுக்கிரகம் பண்ணிட்டீங்களா ஐயோ வேணாம் சிரிக்காம இருந்தாலும் நல்லா இருக்கும் போல இருக்கே ஆஹா சுவாமிகள் எப்ப வந்தது இப்போ இது ஒண்ணுதான் சுத்தமா வந்து சேர்ந்தது உன்னை ம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது. நான் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கோமே இப்ப எதை பேசுவோம்? நம்ம 2 பேரும் பேசிக்குவோம் மகனே, என்ன பார்க்கிறாய்? இல்ல சுவாமிகளுக்கு என்ன கொடுத்தா தகும்னு யோசனை பண்ணி பாக்குறேன் மகனே, பக்த நீ பார்த்து எது கொடுத்தாலும் போதும். இந்த ஸ்கிப்பிங் போதும். ஓஹோ ஏம்மா கொசந்த இதுல இருந்துதான் ஆரம்பமா உங்க விளையாட்டு ஆமா மகனே. அடிச்சு இருப்பார்கள் ஆரம்பத்துல இருந்து மவன ஏடா உயிரை வாங்குற நான் உனக்கு பிள்ளையா நீ எனக்கு அப்பனா இவனை நிச்சயமாக்கிடுவான் போல இருக்க எங்கடா கீழே ஒரு அந்த கையா இருக்கடா எங்கடா கீழே ஏன் பூஜை நடக்க போதா? இல்லை உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது உனப்பயமான இது மேளத்துக்கு ஏற்பாடு பண்றேன் தேவி சுவாமி என் அருகில் வா. என்ன கிழக்கமா? நான் வருகிறேன். நானும் நீயும் சேர்ந்து உங்க அப்பனுக்கு காட்சி கொடுப்போமா? ஓஹோ கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டீங்களா மேடத்துடன் வந்திருக்கிறாயா? வந்தண்டா மடப்பயம் அவனை வந்தண்டா கல்லே வாந்த பக்கம் என்ன நேரம் என் தலையில விடுகிறது? இல்லடா இது தாளம் இப்ப கொடுக்கறது ஐயோ ஐயோ
கஞ்சி கஞ்சி நெஞ்சென்ன நெல்லா நெல்லு மறையப்பா அடித்து விட்டாய்